வந்தோடனே போட்டு வந்தோடனே போட்டு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்தெய்வீக திருப்பலியானது சிறப்பாக திருமணம் என்னும் அருட்சாதனத்திலே இணையவிருக்கும் ஜீன் பாப்டிஸ்ட் பவளப்பள்ளி இந்த மணமக்களுக்காகவும் மற்றும் பாண்டியை சார்ந்த சுசீரார் சிந்தியா குடும்பம், பாண்டியை சார்ந்த மேரி ஜாய்ஸ் குடும்பம், பாண்டியை சார்ந்த புரோஸ்பர் ஜெயபிரீதா மேரி குடும்பம், பாண்டியை சார்ந்த ஆரோக்கியராஜ் மரியஸ்தரின் குடும்பம், எஸ்பி கோயிலை சார்ந்த தியா வின்சி குடும்பம், மாம்பாக்கத்தை சார்ந்த வேளாங்கண்ணி குடும்பம், பாண்டியை சார்ந்த லேக்கதோஸ் ஆரோக்கியநாதன் ஜெயமரி நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தென்னூரை சார்ந்த அந்தோனி செல்வராஜ் ஜீவா குடும்பத்தினர் கருத்துக்களுக்காக, தென்னூரை சார்ந்த சின்னராஜா கவிதா ரோசி இவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவும் மற்றும் இங்கு அன்னதானத்திற்கு உதவி செய்யும் அச்சிரப்பாக்கத்தை சார்ந்த ஜெபமாலை மேரி குடும்பத்தினர் இவர்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படவும் நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களின் ஒரு சிறப்பு நாள், நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். அதிக சிறப்பாக இந்த திருமணம் என்னும் அருட்சாதனத்திலே அன்பின் வாக்குறுதியை கொடுக்க வந்திருக்கும் ஜீன் பாப்டிஸ்ட் பவளப்பள்ளி இவர்களுடைய வாழ்விலே இது ஒரு முக்கியமான நாள். இறை ஆசீர் அருள் அவர்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். பக்தியோடு பங்கெடுங்கள். இது மண்டபம் அல்ல, இது திருத்தலம், ஆண்டவருடைய ஆலயம். அதுவும் அன்னை
அற்புத ஆரோக்கிய மலைமலைத்தாய் தரிசனம் கொடுத்த அதிசயங்கள் புரியக்கூடிய அற்புத ஆலயம். ஆகவே இந்த புனிதமான நிகழ்வு நடக்க உங்கள் அனைவருடைய அமைதி ஒத்துழைப்பு தேவை. செவிக்க, பாட, இறைவனை போற்றி புகழ நீங்கள் உதவ வேண்டும். ஆகவே இங்கே கூச்சல் போடுறது, பேசுறது அல்லது கைதட்டுறது இதெல்லாம் வேண்டாம். கடவுளை மகிமைப்படுத்த, மாதாவை மகிமைப்படுத்த இங்கே கூடியிருக்கிறோம். இந்த மணமக்கள் வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கிறது ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனவருந்தி அவரது இரக்கத்தை, மன்னிப்பை ஏற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடலில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please,
எல்லாம் வல்ல இறைவா, திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் இணைக்கப் பெறவிருக்கும் அடியார்கள் ஜீன் பாப்டிஸ்ட், பவளவள்ளி என்னும் இவர்கள் தாங்கள் அறிக்கையிலும் நம்பிக்கையில் வளர அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இந்த அடியார்கள் மீது உமது ஆசியை பொழிந்து இவர்கள் திருமண உறவால் இணைக்கப் பெற்று ஒருவர் மற்றவரை அன்பு செய்து புனிதத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 26 முதல் 28 மற்றும் 33. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, வலுவி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 7-12 வரை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் மீது நாம் அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதுதான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மலைமலை தாயே வாழ்க. நீங்களும் வாழ்க. சிறப்பாக திருமண வாழ்விலே தங்களையே ஒருவருக்கொருவர் அன்பிலே இணைக்கவிருக்கும் ஜீன் பாப்டிஸ்ட் பவளவள்ளி உங்களுக்கு அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இறைவன்
திருமணத்தை ஏற்பாடு செய்யும் போது அவர் சொல்லும் இறை வார்த்தை என்ன? மனிதன் தனியாய் இருப்பது நல்லதன்று, அவனுக்கு ஒரு துணை தேவை. ஆதியில படைத்த அந்த கடவுள் மனிதன் தனியாய் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு துணை சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வச்சுக்க, பூனைக்குட்டி வச்சுக்க, ஒரு பச்சை குட்டி வச்சுக்க அப்படின்னு சொல்லல. அந்த மனிதனை போல மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனித உணர்வுகளிலே பங்கு பெறக்கூடிய ஒரு பெண்ணை படைக்கிறார். அந்த பெண்ணைத்தான் துணைவியாக அவர் கொடுக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை திருமண வாழ்வு வாழையடி வாழையாக நடைபெற்று வருகிறது. திருமணம் என்ற உடனே நம் அனைவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி, ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம். ஏன்னா நம்ம பார்க்கிற இந்த உலகம் எப்படி இருக்கு? பிளவுபட்டு கிடக்கு, பிரிவுபட்டு கிடக்கு. ஆங்காங்கே போர்கள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள். இப்படி பிரிந்து கிடக்கும் இந்த உலகிலே, பிளவுபட்டு இருக்கும் இந்த சமுதாயத்திலே இரண்டு இளம் உள்ளங்கள் இன்று நாம் காணும் ஜீன் பாப்டிஸ்ட், பவளவள்ளி. நாங்கள் ஒருவரை அன்பு செய்கிறோம், நாங்கள் வாழ்நாளெல்லாம் ஒன்றித்து வாழப் போகிறோம் என்று சொல்லி முன்வரும்போது அதை காணும் அந்த காட்சி நமக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறது. இப்படியும் உண்டா இந்த காலத்தில் அப்படி நம்ம ஆச்சரியப்படுகிறோம், அதிசயிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பது எது? அன்பு. அதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நற்செய்தியெல்லாம் நமக்கு கூறுகிறது. அன்பு என்று சொல்லும் போது இந்த உலகளாவிய அன்பு அல்ல, நம்முடைய மனித அன்பு மிக சுயநலம் உள்ளது, குறுகியது. நமது வாழ்வின் அன்பு அடித்தளமாக கடவுள் அன்பை கொண்டிருக்க வேண்டும். அந்த கடவுள் அன்பு எத்தகையது? அதைத்தான் இன்று இந்த திருமண அருட்சாதனத்தின் போது உங்களுக்கு சொல்ல வருகிறேன். கடவுளின் அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ். கடவுள் நம்மை எந்த ஒரு நிபந்தனை இல்லாம அன்பு செய்கிறார். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன் கதிரவனை குதிக்க செய்கிறார். நீதியுள்ளோர் மேலும் நீதி அற்றோர் மேலும் தன்னுடைய அருள்மழையை கொடிய செய்கிறார். கடவுளுடைய அன்பு அத்தகைய. நம்ம அன்பு மாதிரி இல்லை. இல்லை, நீ இப்படி இருந்தா தான் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன், இப்படி இருந்தா தான், அப்படி இருந்தா தான், அப்படிலாம் இல்லை. நோ கண்டிஷன், நிபந்தனையே இல்லை. அவர் நம்மை எப்படி இருந்தாலும் அன்பு செய்கிறார். நாம் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும், நீதி நேர்மையோடு இருந்தாலும், அநீதி அற்றம் புரிந்தாலும் நாம் அன்பு செய்கிறோம். அவன் கடவுளுடைய அன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அந்த அன்பிலே பங்கு பெறத்தான் இந்த திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக கடவுள் உங்களை அழைக்கிறார். ஜீன் பாப்டிஸ்ட், பவளவள்ளி நிபந்தனையற்ற விதத்தில் அன்பு செய்கிறது. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல்நலத்திலும் நோயிலும், வறுமையிலும் வளமையிலும் நான் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்வதற்காக அழைக்கிறார். ஏன்னா அதுதான் கடவுளுடைய அன்பின் பிரதிபலி, அவருடைய அன்புக்கு சாட்சியாக இருப்பது. ஆகவே உங்கள் அன்பு நல்லா இன்பமாக இருக்கும் போது மட்டும் இல்லை, துன்பத்தில், கஷ்டத்தில் நாம் அன்பு செய்கிறோம் என்று ஏற்றுக்கொள்வது. அதே போல உடல் நலத்திலும் நோயிலும் நல்லா இருக்கும்போது மட்டும் திடீர்னு சிக்காயிருக்கும், நோய் வந்து பரவாயில்ல, நீ இன்னும் என் கணவன் என் மனைவி என்று அன்பு செய்யும். வறுமையிலும் வளமையிலும் நல்லா செழிப்பா, நல்லா காசு வருது, நல்ல சம்பளம், திடீர்னு கொஞ்சம் கஷ்டம், நெருக்கடி, வேலை செய்ய இடத்துல வறுமை, அன்பு செய்யும். வறுமையிலும் வளமை. இந்த அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அப்படித்தான் அன்பு செய்ய கடவுள் அழைக்கிறார். அடுத்து கடவுளுடைய அன்பின் தன்மை
என்றும் நீடிக்கும் ஒரு அன்பு. everlasting love. ஒரு நாள் 2 நாள் கூத்துல இன்னைக்கு எல்லாம் மண்டபத்தில் எல்லாரும் வாழ்த்து சொல்லி முடிக்கிற ஒரு இது இல்லை. நீடித்த என்று நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு. அவர் எப்படி நம்ம அன்பு செய்யறார் கூட, இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களை நான் அன்பு செய்கிறேன், உங்க கூடவே. அந்த மாதிரி ஒரு நீடித்த அன்பு. ஒரு நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் அப்படி டெம்பரரி கிடையாது, நிரந்தரம், வாழ்நாளெல்லாம். அது கஷ்டமோ நஷ்டமோ, இன்பமோ துன்பமோ, உடல் நலமோ நோயோ, வறுமையோ வளமையோ, எல்லாம் இறுதி வரை. இந்த ஜூப்ளிலாம் கொண்டாடுவாங்க. 50 வருஷம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். 50 வருஷம் எப்படி இந்த 2 பேரும் கணவன் மனைவியா எல்லாத்தையும் அனுபவிச்சு சகிச்சு வாழ்ந்துருக்காங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியல, டைவர்ஸ், விவாகரத்து. எதுக்கெடுத்தால் ஒரு சின்ன பிரச்சனை கூட அவங்களால சமாளிக்க முடியல, சகித்துக் கொள்ள முடியல. ஆனா வீண் பார்க்க அவ்வளவு கடவுள் உங்களை தேர்வு செஞ்சிருக்காருன்னா இந்த அன்பு ஒரு நீடித்த அன்பாக, என்று நிலைத்திருக்கும் ஒரு அன்பாக நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அன்புக்கு, அந்த கடவுளுடைய அன்பை ஒத்ததாக உங்கள் அன்பு தெய்வீக அன்பாக மாறும். 3வது தியாகம் நிறைந்த அன்பு. சும்மா ஒப்புக்க தப்பாணி அன்பு இல்லை, தியாகம். அந்த கடவுள் நம்மை தியாகம் செய்து அன்பு செய்திருக்கிறார். எப்படி? தன்னுடைய மகன் இயேசு சிலுவையில தன்னையே கையளித்து முழுமையாக அர்ப்பணித்து தியாகத்தோடு அவர் அன்பு செய்திருக்கிறார். திருமண வாழ்க்கையில் சிறந்த தேவை தியாகம் நிறைந்தார். ஒருவர் ஒருவருக்காக விட்டுக் கொடுப்பது, ஒருவர் ஒருவரை பொறுத்துக் கொள்வது, ஒருவர் ஒருவரை ஏற்று குறைகளோடு நிறைகளோடு இணைந்து வாழ்வது, அதற்காக தியாகம் செய்வது. அந்த தியாகம் உங்கள் உள்ளத்திலே இருந்தால் அந்த அன்பு ஆசீர்வாதமான ஒரு அன்பாக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தான் கடவுளின் உங்களை அழைக்கிறார். உங்களையே தியாகம் செய்ய மெழுகுதை பார்க்கிறீங்க, எரித்து ஒடி கொடுக்கணும். அது ஒடி கொடுக்கணும்னா தன்னையே கரைக்கணும், உருக்கணும். அப்பதான் அது ஒடியா வெளிச்சம். அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உங்களுடைய சுயநலத்தை, உங்களுடைய விருப்பங்களை, ஆசைகளை மற்றவருக்காக, என் மனைவி சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சிப்பட்டாருக்கு நான் என்ன என்ன தியாகம் செய்யணும், என் கணவரை மகிழ்ச்சிப்படுத்த நான் எல்லாம் தியாகம் செய்யணும் அப்படின்னு ஒருவருக்கு அந்த ஒரு நிலைப்பாடு வந்துச்சுன்னா உண்மையிலேயே அது மகிழ்ச்சிகரமான வாழ்வாக இருக்கும். ஒரு காட்டுல 2 மான்கள் வாழ்ந்தன, ஒரு ஆண்மான், ஒரு பெண்மான். இந்த 2 மான்களும் மிக நெருக்கமாக சென்றவிடம்லாம் சேர்ந்தே போய் வாழும். ஒரு முறை அந்த காட்டுல ஒரே வறட்சி, மழையே இல்லை, ஒரே காற்று போய் எல்லாரும். ஒரு நாள் இந்த 2 மான்களும் ரொம்ப தாகத்தில் தவிச்சு சுற்றி எங்கெங்கயோ அழைத்து நடந்து பார்க்குது, தண்ணி காணும். கடைசியில ஒரு சிறிய குட்டையில கொஞ்சம் தண்ணி. இந்த 2 மான்களும் அங்கே பார்க்கணும். ஆண்பான் மனசுக்குள்ள சொல்லுவான், இந்த தண்ணி 2 பேருக்கும் போதாது, நான் பெண்மான் குடிக்கணும், நான் தாகத்தை கொடுத்து கொண்டேன் அப்படின்னு. பெண்மானும் அதே மாதிரி மனசுக்குள்ள வச்சுதான். பாவம், அவர் ஆண், அவருக்கு தான் ரொம்ப தாகமா இருக்கும், அவர் குடிக்கணும், நான் பொறுத்து கொண்டேன். 2 மான்களும் ரொம்ப நேரமா அந்த தண்ணியை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்த பிற்பாடு ஆணுக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த ஆண்மான், நம்ம குடிக்கிறேன்னா இது குடிக்காது, பாவம், தாகத்துல மயக்கம் போட்டு கொடுத்தா எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு குடிக்கிற மாதிரி வாயை வச்சு தண்ணியில வச்சுட்டு எடுத்துட்டான். பெண்மான் பரவாயில்ல, ஆண்மான் கொஞ்சம் குடிச்சிருச்சு, நான் இது குடிக்கிறான்னு அது குடிச்சிட்டான். மான்கள் இப்படி ஒருவருக்கு ஒருவருக்காக தியாகம் செய்து அன்பை வெளிப்படுத்த முடியும் என்றால் கணவன் மனைவி எவ்வளவு. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை உலகம் எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு நான் தான் பிடிவாதம், ஆணவம்,
இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த சுவாபம். அன்புள்ள சகோதர சகோதரி, கடவுள் அன்பில் நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்றும் அருளால் கடவுள் உங்களை அழைக்கின்றார், தேர்வு செய்திருக்கிறார். அந்த கடவுள் அன்புக்கு ஒத்த அன்பாக உங்கள் வாழ்வில் இருக்கட்டும். பணம், காசு, பங்களா, வீடு, கார், இது பெருசு அழிப்போம். ஆனால் என்று நிலைத்திருக்கக்கூடியது அன்பு. அது கடவுள் அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, என்றும் நீடித்திருக்கும் ஒரு அன்பு, யாகம் நிறைந்த ஒரு அன்பு. அந்த அன்பு வாழ்வுக்கு நீங்க வாழணும்னு வாழ்க்கை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்ற திருப்பணியில் பங்கு பெறோம். உங்க வாழ்க்கை என்றும் அந்த ஆண்டவருடைய அன்பு பிரசனத்தால் நிரம்பி வழி நடத்தப்பட உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் அந்த வாக்குறுதிகளை சாட்சி சாட்சி மாப்பிள்ளைக்கு போட்டு சாட்சி சாட்சியா அப்பா அம்மா இந்த பக்கம் சரி, முன்னால வா இல்லை எல்லாரும் நெருக்கமாக வரணும் அவசியம் இல்லை. அங்கே நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து யார் பார்த்துருக்காங்க இந்த பக்கம் போட்டு யார் அவங்க கையெழுத்து தயவுசெய்து அமைதியாக இருங்கள். அன்புமிக்க மணமக்களே, திருச்சபையின் திருப்படியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நினைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அர்ப்பணம் இன்றி நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும், திருமணத்தின் ஏழைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றலிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அவர்களப்பற்றி நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் அளிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமண் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அவர்களுக்கு உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நன்மை செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். பவனவழி என்னால் ஜீன் பாப்டிஸ்ட் எனும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன்.
திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் பிள்ளைகளான ஜீன் பாப்டிஸ்ட், பவளவள்ளி என்னும் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாருக்கும் போகணும். அப்பா அம்மா மட்டும், அப்பா அம்மா ஆட்சி எல்லாரும் கை வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் அப்படியே கை வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. அப்படியே வராங்க. அப்போ கையில் பிடிக்கிறீங்க. கையில் பிடிச்சிட்டு அவங்க பேர் சொல்லுங்க. பவளவள்ளி என் அன்புக்கும் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் அணிந்து கொள்ளுங்கள். நீ சொல்லுமா? என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். சார் அது கொஞ்சம் நவந்துருங்க சார். போட்டு அப்படிங்க பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நீ பார்த்து எடுப்பா. இங்கே பாருங்க, அங்கே பார்த்தா சொல்லக்கூடாது. கேமராமேனுடைய சிரமம் அதில் தான். ஓகே ரைட். ஓகே 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 கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அந்த பூவெல்லாம். எல்லாம் பேண்ட் போட்டு சாரி எல்லாம் Hallelujah.
அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த பதிப்பொருட்கள் நமது அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் வேண்டலுக்கு இறங்கி திருமணம் என்னும் புனித உடன்படிக்கையால் இணைக்கப்பெற்ற ஜீன் பாப்டிஸ்ட் பவளவள்ளி என்னும் அடியார்கள் இவர்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியர்களும் இவ்வாறு இவர்கள் அடையாளத்தால் இவர்கள் மீதும் ஒருவர் மற்றவர் மீதும் கொள்ளும் அன்பில் உறுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது பரிவிரக்கத்தால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவிலே உமது மெய்யன்பின் சாயல் விளங்க அவர்களை மேன்மைப்படுத்த திருக்குளமானி. எவ்வாறெனில் உமது அன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெருக்கி இடையராது அழைத்துக் கொள்ளும்படி மேலும் திருமணம் என்னும் புனித அருள் அடையாளம் உமது பேரன்பின் அடையாளமாய் இருந்து எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மனிதரின் அன்புறவை புனிதப்படுத்துகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் சின்னத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் விதிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் மனமுடித்த அவரது அடியார்களாகிய ஜீன் பாப்டிஸ்ட் பவளவள்ளி என்னும் மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அன்பின் ஆசி இரக்கமுடன் கூடியவும் புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றும் இல்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்தியது. உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர்.
இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்ல ஒரே உடல். எனவே நீ ஒன்றாக இணைக்க திருவிழம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தல் ஆகாது என கற்பித்தீர். கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாகும் பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலும் எடுக்கப்படவில்லை. திருமணத்தின் ஒன்றாய் இணைக்கப் பெற்று உமது ஆசியை நாடிருக்கும் உம் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியரிடம் தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியரிடம். அதனால் திருமண உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம் அடியார் கீழ் பாப்டிஸ்டில் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பவராக இருப்பாராக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதால் பவளவள்ளி என்னும் இவர் தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள்வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். உம் அடியார் இவர்கள் ஜீன் பாப்டிஸ்ட் பவளவள்ளி இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. நற்செய்தியை படித்து உறுதியடைந்து அவர் அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பெயர் அளித்தருளும். நற்பண்புகளின் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதற்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து செய்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடியோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அமைதியை ஒற்றுமையையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிலக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருள் மருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருமணம் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்றைய அன்பு பக்தர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த நற்கருணை விருந்தானது தகுதியான தயாரிப்போடு இருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்
அன்றைய நான்கு பக்தர்களே ஒரு சில அறிவிப்புகள். இன்று இந்த அருட்தலத்திலே சிறப்பாக மனம் முடித்த ஜீன் பாப்டிஸ்ட் பவளவள்ளி இவர்களே இந்த அருட்தலத்தின் சார்பாக உங்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்கள். திருமணம் செய்வது பெரு சிறப்பான அதில் தான் உங்களுடைய சவால்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்துக்கு முன்னால் மற்ற முன்னால் எங்களால் வாழ முடியும், நாங்கள் ஒரு குடும்பம் அமைக்க முடியும் அப்படின்ட்டு காட்டணும். அன்பிலே வாழ்வு, அதுதான் சாட்சி வாழ்க்கை, அதுதான் உன்னதமானது. உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம். ஏன்னா மழை முடியுது, வானத்திலிருந்தே கடவுள் ஆசீர்வதிக்கிறார்கள், ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். மேலும் இந்த அருட்தலத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் 3 திருப்படிகள் இருக்கும். காலை 6:30 மணிக்கு, பகலிலே 11:30 மணிக்கு, மீண்டும் மாலை 6:30 மணிக்கும் திருப்படிகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 மணிக்கு காலையில் ஆங்கிலத்தில் ஒரு திருப்படியும், மாலை திருப்படியானது மாலை 5 மணிக்கும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3 பெருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருவிழா, பௌர்ணமி முழு நிலவு பெருவிழா, அமாவாசை புது நிலவு பெருவிழா. வருகிற நவம்பர் மாதம் 1 தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருவிழா. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று பௌர்ணமி முழு நிலவு பெருவிழா மற்றும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசை புது நிலவு பெருவிழா. இது பகல் முழுவதும் இரவு முழுவதும் பல்வேறு வழிபாடுகள், குணமளிக்கும் வழிபாடு, நற்செய்தியாளருக்கு இறை புகழ்ச்சி பாடல்கள், ஆராதனை என்று அருமையான இறை பிரசன்னம் நிறைந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. நீங்கள்லாம் வந்து பங்கு பெறலாம், இறை ஆசிரை அனுபவிக்கலாம். மேலும் இந்த அருட்தலத்தில் 3 வேளை அன்னதானம் வழங்குகிறோம். ஏழை எளிய பக்தர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், இரவு என்று அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னதானம் உங்களை போல தாராள தியாக உள்ள படைக்க கொடுக்கிற நன்கொடை வச்சு தான் கொடுக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நம்ம வயிறார திருமணம் இருந்து சாப்பிடலாம். ஏழைங்களை கொஞ்சம் நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த அலுவலகத்தில் போய் அன்னதானம் உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், திருப்பதி ஒப்பு கொடுப்போம், அன்னதானம் கொடுக்கறதுக்கு உதவி செய்யலாம். கண்டிப்பாக இந்த மணமக்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பு ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஏழைக்கு வயிறு நிறையும் போது அந்த நல்லா இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசீர்வாதம் இன்னும் அதிகம் வரும். அதனால உங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த அருட்தலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இறைவனுடைய அன்பும் ஆசையும் உங்க எல்லாருக்கும் வரட்டும். இது மண்டபம் இல்லை, இது கோயில். அதனால அமைதி, எவ்வளவு அமைதி காக்க முடியுமோ காக்கணும். கூச்சல் குழப்ப வேண்டாம். மழை நிற்கிறது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறதுலாம் உட்கார்ந்துருங்க, போட்டோ எடுக்கிறதுலாம் எடுங்க. ஆனால் உள்ள ரொம்ப நேரம் இருந்து கூச்சல் போட வேண்டாம், வெளியே போய் நீங்க இருக்கலாம். இப்பொழுது எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி ஆசியும் வேண்டுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமண அடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள ஜீன் பாப்டிஸ்ட் பவளவள்ளி என்னும் இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும், உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையார் இறைவன் உங்களுக்கு தாம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் கிறிஸ்து உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பதி நிறைவேற்று. இப்பொழுது மணமக்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அவர்கள் கையெழுத்திடுவார்கள். அவர்களுக்குரிய சாட்சிகள் மட்டும் வாருங்கள் கையெழுத்திட. இதன்